مولاي صل وسلم دائما. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجز أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தம் வழிவந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மாதர்குலத்து மாணிக்கங்கள் என்கிற இந்த தொடரின் வழியாய் வரலாற்றில் இடம் பிடித்து கொண்டிருக்கின்ற பல பெண்மணிகளின் வாழ்வை, அந்த வாழ்விற்கு இடையிலே நமக்கு கிடைக்கிற பாடங்கள் படிப்பினைகளோடு நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் ஓர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குலம் சார்ந்த ஒரு அற்புதமான பெண்மணியின் வாழ்வு. உம்மு குல்சூம் பின்த் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹுமா. ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புதல்வி உம்மு குல்சூம் அவர்களை பற்றிய செய்தி. உம்மு குல்சூம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்ல பைத்துகள் என்கிற பரிசுத்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. முதலில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தினர்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நேசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்ற உலகத்தினுடைய படைப்புகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பமும் ஒன்று. அல்லாஹுவை நேசிப்பது போல், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது போல், அவர்களின் தோழர்களான சஹாபா பெருமக்களை நேசிப்பது போல் அவர்களின் குடும்பத்தவர்களையும் நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை குறித்து குர்ஆனில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான்: இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். நபியின் குடும்பத்தினர்களே, உங்களை விட்டும் அசுத்தத்தை அப்புறப்படுத்துவதற்காக வேண்டிய இறைவன் இன்னமும் உங்களை சுத்தப்படுத்துவதற்காக இறைவன் சுத்தப்படுத்துவதை, அழுக்குகளை அழுக்காறுகளை விட்டும் அவர்களை அப்பாற்படுத்தி வைப்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழி ஒன்றில் இப்படி கேட்பார்கள்: உஸீகுமுல்லாஹ ஃபீ அஹ்லி பைத்தி. அல்லாஹுவை முன்வைத்து என் குடும்பத்தவர்கள் விஷயத்தில், அஹ்ல பைத்துகள் விஷயத்தில் நான் உங்களிடத்திலே நன்மையாக நடக்கும்படி, நல்லதை நினைக்கும்படி நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிற இந்த வார்த்தைகளெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் குறித்த உயர்வான வார்த்தைகளாகும். அஹ்ல பைத் என்று சொன்னால் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம், அவர்களுடைய பெண்மக்கள், அவர்களுடைய பெண்மக்கள், பெண்மக்களின் பெண்மக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள், இவ்வளவு பேருக்கும் பேரன் பேத்திகள், இவர்கள் எல்லாவற்றிற்கும் சொல்லலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்ல பைத்துகள் குடும்பத்தினர்கள். இவர்களிலே உள்ளவர்கள்தான் உம்மு குல்சூம். யார் இந்த உம்மு குல்சூம்? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அலி ரதியல்லாஹு அன்ஹு.
இந்த தம்பதிக்கு பிறந்த ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, உம்மு குல்தூம் ரதியல்லாஹு அன்ஹு, 3 பேர். ஃபாத்திமா அம்மையார் பெற்றெடுத்த குழந்தைகள் குறித்து சரித்திர ஆசிரியர்களுக்கிடையில் பல்வேறு கருத்து வேறுபாடுகளையும் தாண்டி உறுதியான உண்மையான சிறந்த கருத்து இதுதான். ஃபாத்திமா அம்மையார் 3 குழந்தைகளுக்கு தாய். ஒன்று ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா, பெண் பிள்ளை. ஹிஜ்ரி 6வது ஆண்டு பிறக்கிறார்கள் உம்மு குல்சூம் அம்மையார் அவர்கள். உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா. ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு இவ்விருவரையும் விட சிறிய பெண்மணி. உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வளர்ந்து ஆளாகி பெரியவளான போது, பருவம் எய்திய போது, பருவம் எய்திய உடனேயே ஒரு சில நாட்களிலேயே திருமணம் கொடுத்து விடுகின்ற அரபு நாட்டு வழக்கத்தில் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்பது யார் தெரியுமா? ஹலீஃபா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண் கேட்டார்கள். அப்போது பல பேர் அவர்களிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்து பெண்களை, அவர்களின் பேத்திகளை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறீர்கள்? உங்களுக்கு வயது அதிகம். ஒரு சின்னஞ்சிறிய பிள்ளை உம்மு குல்தூம் இப்போது தான் வயதுக்கு வந்திருக்கிற, பருவமடைந்திருக்கிற பெண்மணி. அதை திருமணம் செய்து கொள்வதற்கு நீங்கள் ஏன் ஆசைப்பட்டீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போது சொல்லுவார்கள், கேட்டவர்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் சேர்ந்து சொல்லக்கூடிய உண்மை செய்தி அது. சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், குல்லு சபபின் வ நஸபின் முன்கத்திஉன் யௌமல் கியாமா இல்லா சபபி வ நஸபி. எல்லா உறவுகளும், திருமணம் போன்ற காரணங்களின் வழியாக கிடைக்கிற உறவுகளும், எல்லா வம்ச வழியாக கிடைக்கிற உறவுகளும் எல்லாம் கியாமத்தில் முறிஞ்சு போகும். என் உறவை தவிர, என் வம்சம் தவிர, என்னுடைய திருமண உறவின் மூலமாக கிடைத்த சொந்தங்களை தவிர அத்தனையும் முறிந்து போகும் என்பார்கள். ஹாக்கிம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு, அல்லாமா தஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் இக்கருத்தில் இந்த ஹதீஸிற்கு உடன்படுகிறார்கள். ஹைர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அலி ரலியல்லாஹுடைய மகளை உம்மு குல்தூமை பெண் கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு தருவதற்கு சம்மதிக்கிறார்கள். திருமணம் முடிந்தது. உம்மு குல்தூம் அம்மையார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேத்தி, மகள் வழி பேத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மனைவியாகிவிட்டார். இருவரும் கூடிய வாழ்க்கையில் அல்லாஹ் வெகு சீக்கிரம் பரக்கத்து செய்து விட்டான். ஸைத் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. இக்குழந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேத்தியின் மகன் அல்லவா ஸைத். சரித்திராசிரியர்கள் இப்படியும் சொல்லுகிறார்கள், இதே உம்மு குல்தூமுக்கு ஸைதுக்கு பின்னால் ருக்கையா என்ற இன்னொரு பெண் குழந்தையும் இருந்தது என்று சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதானவர், உம்மு குல்தூம் சிறிய பெண்மணி. அதை திருமணம் செஞ்சு குழந்தை பெற்றெடுத்திருக்கிறதுங்கிறது சமூகத்தில் இன்றைக்கு பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் இது எப்படி இப்படி கட்டலாம்? ஒரு வயதானவர், உம்மு குல்தூம் சின்ன பொண்ணு, சின்ன பெண்ணாக இருந்தாலும் ஒரு இல்லற வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கணவனாக இருந்து கவனித்து கொள்ள வேண்டிய அத்தனை அம்சமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் இருந்தது. ஒரு ஆண்மகனாக தன்னை நிலைநிறுத்துவது மாத்திரமல்ல, குடும்பத்து பெண்களை கவனித்து கொள்ளுகிறவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதில் ரொம்ப பேணுதலாக இருப்பவர்கள். சொந்த மனைவிகள் இருக்கட்டும், ஊர் உலகத்தில் இருக்கிற பெண்கள் குறித்தெல்லாம் கூட அவர்களின் நன்மைகளை அதிகம் யோசித்து, அவர்களின் தேட்டங்களை ஏக்கங்களை எல்லாம் அறிந்து அதை சரியாக நிவர்த்தி செய்து கொடுத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தானே. நமக்கு தெரியும் அல்லவா, இரவு ரோந்து வந்து கொண்டிருந்த போது கணவன் இல்லாத சோகத்தில் கட்டிலில் படுத்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி தன் கணவன் இல்லாமல் போனதை குறித்து கவிதையாய் பாடிக்கொண்டிருந்த போது இரவு ரோந்து வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள். அந்த கவிதையின் சுருக்கம் என்ன தெரியுமா? கணவன் இல்லாமல் நான் கஷ்டப்படுகின்றேன்,
கணவன் இல்லாத ஒரு பெண்ணினுடைய ஏக்கங்கள் எப்படி சொல்ல முடியும் என்பதை கவிதையிலே சொல்லி கட்டிலின் கால்கள் முறிந்து போகும் என்கிற அளவுக்கெல்லாம் தன்னுடைய ஏக்கத்தை அந்த பெண் வெளிப்படுத்துகிற அந்த பாடல் கேட்டுட்டு விசாரித்த போது தெரிந்தது கணவன் ஊரில் இல்லை. அதனால் அந்த பெண் விரக்தியிலே பாடுகிறாள். நேராக திரும்பி வந்தாங்க. தங்கள் மகளிடத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஒரு பெண் ஒரு மனைவி கணவனை பிரிஞ்சு எவ்வளோ நாள் இருக்க முடியும்? மௌனம் சாதித்தார்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. உடனே இவங்களா கேட்டாங்க, ஒரு மாதம் கணவனை பிரிஞ்சு இருக்க முடியுமா? இருக்கலாம். அடுத்து கேட்டாங்க, 2 மாதம் பிரிந்திருக்கலாமா? பிரிந்திருக்கலாம். மீண்டும் கேட்டார்கள், 3 மாதம் பிரிந்திருக்கலாமா? பிரிந்திருக்கலாம். ஒரு சட்ட உத்தரவை பிறப்பிப்பதற்காக முன் வருவதற்காக இந்த கேள்வி இயற்கையாக எல்லா பெண்களை பற்றியும் கேட்கிறார்கள். ஒரு பெண் கணவனை விட்டு 4 மாதம் பொறுத்து கொள்வாளா என்ற போது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்ல முடியலை. ஆனால் 4 மாதமெல்லாம் பொறுத்துக்க மாட்டான்னு சொல்லணும். வெட்கத்தால் தன்னுடைய முகத்திரையை சேலையை முகத்தை மூடிக்கொண்டு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நகர்ந்து விட்டார்கள். அதில் புரிந்து கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 மாதம் வரை ஒரு பெண் இயற்கையாக ஒரு பெண் தாங்க முடியும், அப்படி பொறுத்து கொள்வது சாதாரணம்தான், அதை தாண்டி முடியாது என்ற போதுதான் உத்தரவு பிறப்பித்தார்கள். எந்த படை வீரராக இருந்தாலும் இராணுவ வீரராக இருந்தாலும் 3 மாதத்திற்கு மேல் மனைவியை விட்டு இருக்க வேண்டாம், வந்துவிட்டு போக வேண்டும். இப்போ என்ன இங்கே தெரியுதுன்னா, பெண்களினுடைய மிகச்சரியான ஏக்கங்களை நுணுக்கங்களை தெரிந்து அதை நிவர்த்தி செய்கிற பணியில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனைவியை கட்டிட்டாங்க, அவங்க வயசானவங்க எப்படி சின்ன பிள்ளையை கட்டலாம் அப்படிங்கிறது அல்ல. ஒரு மனைவிக்கு கணவனாக இருந்து செய்ய வேண்டிய அனைத்தும் அவர்களுக்கு தெரியும். இப்படி ஏராளமாக உண்டு. தன்னுடைய கணவனுடைய வாயில் இருந்து கெட்ட வாடை ஒன்று வருது, தாம்பத்தியத்துக்கு அது இடைஞ்சலாக இருக்குது, எந்த வகையிலையும் இந்த கணவன் எனக்கு பொருந்தலைன்னு சொல்லி முறையிட்ட ஒரு பெண்மணியை குறித்து இதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கணவனை கூப்பிட்டு பேச்சு நடத்துவாங்க. கணவனிடத்தில் சொல்லுவார்கள், 500 திருகங்கள் தருவதாக, வேறு அடிமை பெண் ஒன்று தருவதாக, எல்லா வசதிகளும் தருவதாக சொன்னபோது அந்த கணவன் சரி அப்படியானால் நான் முந்திய மனைவியை தலாக் விடுகிறேன் என்று சொல்லிவிட்டான். விவாகரத்து மாத்திரமல்ல, அடுத்தடுத்த திருமணங்கள், 2வது 3வது திருமணங்கள் என்பது மிக சர்வசாதாரணமாக அரபு மண்ணிலே அன்றைக்கு பழக்கமான ஒன்று என்பதை நாம் அவ்வப்போது கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பெண்களினுடைய மனத்தாக்கங்களை, அவர்களின் உணர்வுகளை புரிந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அற்புதமாக இந்த மனைவியை வைத்து கொள்ள முடியும் என்று தெரிந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகள் வழி பேத்தியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகளான உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்தார்கள். மனைவினாலும் அப்படி ஒரு மனைவி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஏற்ற மனைவி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவங்க நினச்ச மாதிரி மனைவிகள் அமைவதில்லை இல்லையா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உம்மு குல்சூம் சாலிகான பெண்மணி. ஏன் இருக்க மாட்டாங்க? யார் தெரியும்? யாருடைய மகள்? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். அவங்க அம்மா யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அண்ணன் தம்பி யார்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தாத்தா யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கணவர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முழுக்க உலகத்தின் நல்லவர்களையெல்லாம் தன்னுடைய உறவுகளாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அவள் சாலிகாக இல்லாமல் எப்படி இருப்பாள்? அவ்வளவு குணநலன்களையும் சேர்த்து வைத்திருந்தார்கள் உம்மு குல்சூம். நாம் இப்போது இந்த பெண்மணியின் வரலாற்றிலிருந்து தான் 1-2 நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழக்கம் போல ஊர் ரோந்து பார்க்க வருகிறார்கள். ஊர் சுற்றி பார்க்க இரவில் ரோந்து பணியில் வருகிறார்கள். ஒரு இடத்துல டென்ட்டு போட்டிருக்குது, ஒரு ஆள் உட்காந்துருக்கான் வெளியில் கன்னத்தில் கையை கொடுத்துட்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, யார் நீ? நான் வெளியூர்லேருந்து வர்றேன். என்ன விஷயம் சொல்லு. உனக்கு ஒன்றும் தேவையில்லை போ, நான் உன்ட்ட ஒன்றும் சொல்லணுன்னு அவசியம் இல்லை, நீ பரவாயில்ல சொல்லு, உனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ ஒன்றும் செய்ய முடியாது போ.
திரும்ப திரும்ப இதே பதில். நீ சொல்லித்தான் ஆகணும், இதுதான் என் வேலை, உனக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிறது தான் வேலை. சொன்னார், நான் வெளியூர்லேருந்து வர்றேன், குடும்ப கஷ்டத்துக்காக இந்த நாட்டினுடைய கலீஃபா அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், அவர்கிட்டருந்து உதவி வாங்கிட்டு போகிறதுக்காக. உமர் யார் என்றே தெரியாமல், உமரிடம் தான் பேசுகிறோம் என்று தெரியாமல், இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தார், உன் வேலையை பார்த்துட்டு போ, இதில் உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ வேலையை பார்த்துட்டு போ, உன்னால் உதவ முடியாது, நீ போ என்றெல்லாம் சொன்னவர். இப்போ சொன்னார், நான் கலீஃபாவை பார்க்க வந்திருக்கேன். பார்த்தா திடீர்னு உள்ளுக்குள்ளேருந்து யாரோ பொம்பளை அழுகிற சத்தம் கேட்குது, முணுங்கிற சத்தம் கேட்குது. முருதான்னு கேட்டாங்க, யார் உள்ள? அதுவும் உனக்கு தேவையில்லை போ. இல்லை, யார் உள்ளேன்னு சொல்லி ஏதோ சத்தம் கேட்குறது. கடைசியாய் உழுக்கி விசாரித்த போது சொன்னான், என் மனைவி, நானும் என் மனைவியும் வந்தோம். வருகிற வழியில் மனைவிக்கு பிரசவம், வேறு வழி இல்லை, உடனடியாக ஒரு கூடாரத்தை போட்டு உள்ளே வச்சுருக்கேன். அங்கே வழியில் பிரசவ வழியில் அவள் துடிச்சிட்ருக்கிறா. நாங்கள் கலீஃபா உமர்கிட்ட போயிட்டுருக்கிறோம். நிலைமையை புரிந்து கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் யாருன்னே சொல்லலை. அங்கேருந்து நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க. விறுவிறுவென்று வந்தார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும், ஒரு கலீஃபா கைதட்டி கூப்பிட்டால் பணிவிடை செய்வதற்கு ஏராளமான ஆள் வருவார்கள். ஆனாலும் இது போன்ற இக்கட்டான நேரங்களில் நாட்டு மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய களப்பணிகளில் தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அவர்களின் சேவை மனப்பான்மை. நேராக வந்தாங்க. அஸ்ரா இலா கைரி அஸ்வாஜிகின் உம்மு குல்தூம், வரலாற்றில் வருகிறது. அவர்களின் மனைவிகளில் ஆகச்சிறந்த மனைவியான உம்மு குல்சூம் இடத்துல போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி அல்லவா. நேராக போய் கேட்டாங்க, உம்மு குல்சூம், அல்லாஹ்வா உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் நன்மையை பெறுறதுக்கு, நீ அந்த வாய்ப்பை வாங்கிக்கிறதுக்கு பிரியப்படுறியா, நீ வந்து சேவை செய்வியா என்று கேட்டார்கள். என்ன அழகான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கி யாரும் புருஷன் பொண்டாட்டியை இப்படி கூப்பிட்றது இல்லையே. வந்த உடனே பரப்படியா எடுத்து வை போலாம் வா என்று உடனே சொல்லிவிடுகிறோம் அல்லவா. இவ்வளோ பெரிய கலீஃபா, சின்ன பிள்ளையான மனைவி உம்மு குல்தூம், அல்லாஹ் உனக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான், உனக்கு அதில் பிரியம் இருக்கா, உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, தெளிவாக கேட்கிறார்கள். இருக்குன்னு சொன்ன உடனே சொன்னார்கள், ஒரு பெண்மணி பிரசவ வழியில் துடிச்சிட்ருக்கிறா, ஒரு பிரசவத்திற்கு தேவையான துணிமணிகள் சாமான்கள் இதையெல்லாம் எடுத்துக்கோ, பிரசவத்திற்குன்னு தேவையான துண்டு துணி அது இது என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பும். மறுபக்கம் சமையலுக்கு தேவையான சில சாமான்கள் பொருட்களை எல்லாம் தூக்கி ஒரு பெரிய பையில் போட்டு அந்த பையை தோளில் வச்சுக்கிறாங்க. தோளில் தொங்க போட்டு கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அற்புதமாக இந்த கணவனும் மனைவியும் புறப்பட்டு போகிறார்கள். உலகத்தின் மிக உயர்ந்த ஜோடிகள். சாமானத்தை தூக்கிட்டு போகிறது யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நாட்டுடைய கலீஃபா. பிரசவம் பார்ப்பதற்கு துணிமணிகள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு, முதலுதவி பொருட்களை எடுத்துக்கொண்டு போகிறது யார்? அவர்களுடைய மனைவி. போனார்கள் 2 பேரும். யோசித்து பார்க்கிறோம். ஒரு கையை தட்டி யார் அங்கே வா அப்படின்னா 100 பேர் இந்த சாமானத்தை தூக்கிட்டு போக முடியும். யார் அங்கே இங்கே வாருங்கள்னு சொன்னால் பணிப்பெண்கள் அவங்க இவங்கன்னு சொல்லி 100 பெண்கள் பிரசவ வேதனையில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு உதவ முடியும். ஆனால் யாருக்கும் அந்த வாய்ப்பை தராமல் தங்கள் மனைவியர்களை அதற்கு பழக்க வேண்டும் என்கிற அந்த கணவனுடைய அற்புதமான சிந்தனை தாம் மனைவியை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டு போன உடனே அவங்கள உள்ளே விட்டாங்க. பிரசவத்துக்கு அவங்க துணையாக இருந்து ஆறுதல் சொல்லி பிரசவத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். இங்கே இவர் போன உடனே அடுப்பு ஒன்றை மூட்டி வச்சு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் அப்படியே உக்காந்துருக்கான். யார்? அந்த கணவன். கன்னத்தில் கை கொடுத்தவன் அப்படியே கை கொடுத்து உக்காந்துருக்கான். யார் வர்றாங்கன்னு தெரில, யாரோ வர்றாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி வந்தாங்க. உள்ளே ஒருத்தர் போய் உட்காந்து ஒரு பொண்ணு உட்காந்து பிரசவத்துக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்குது. வலியை பொறுத்து கொள்ள சொல்லி கொண்டிருக்கிறது. வெளியில் பார்த்தா இந்த ஆள் அடுப்பு போட்டு சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கிறார். சமையல் தயாராகிறது. யாரோ ஏதோ உதவி செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் அங்கிருந்து உள்ளிருந்து சப்தம் வந்தது. யார்? இதே உம்மு குல்தூம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேத்தி உம்மு குல்தூம் அவர்கள் உள்ளிருந்து சவுண்டு கொடுக்கிறார்கள். பஷ்ஷிர் சாஹிபக யா அமீரல் முஃமினீன் பில் குலாம், யா அமீரல் முஃமினீன் பஷ்ஷிர் சாஹிபக பில் குலாம். அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்கள்
தோழருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொல்லிடுங்க அவர்கிட்ட அப்படின்னு உள்ள சத்தம். இந்த உட்காந்துருக்கிற கணவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அமீருல் மோமினின்னு சத்தம் வருது. அப்போனா இவர் அமீருல் மோமினா? சமையல்கார மாதிரி அடுப்பு போட்டு சமைச்சிட்ருக்கிறார் இவர். அப்போ உள்ளே இருக்கிறது அவருடைய மனைவியா? ஆச்சரியப்பட்டு போய் விளவெழுத்து போய் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சாந்தாள். அதில் உமரதியல்லான்னு கூப்பிட்டாங்க, இங்கே வா. இல்லை, நீங்கள் அமீருல் மோமினின்னு தெரியாமல், நீங்கள் உமரதியான்னு தெரியாமல் நான் என்னென்னவோ ஏதோ பேசி உன் வேலையை பார்த்துட்டு போ, உனக்கு இது தேவையில்லை என்னென்னமோ பேசிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, இதோ சமையல் தயார், இனி எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு தங்கள் மனைவியை கூட்டிக் கொண்டு போனார்கள் ஹதரத் உமரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாம் யோசிக்க வேண்டும். ஒரு குடிசையிலே படுத்து கொண்டு பிரசவத்திற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய நாட்டு மக்களில் யாரை வேண்டுமானாலும் ஏவலாம் என்றாலும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மனைவியை அழைத்து கொண்டு போய் தேவையான உதவிகளை எல்லாம் செய்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பணிகளை மேற்கொள்ளுகிறார்கள். இத்தனைக்கும் கூட இருந்த அந்த மனைவிதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேத்தியாக இருக்கக்கூடிய உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா. மனைவிகள் இப்படித்தான் அமைய வேண்டும், இப்படித்தான் கணவர்களும் இருக்க வேண்டும். இன்றைக்கி நாம் ஏதாவது ஒரு வேலைன்னா எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? வா, பெட்டி எடுத்து வச்சுக்கோ, துணி எடுத்து வச்சுக்கோ, கிளம்பு. எங்கே போகிறோம்லாம் கேட்க வேணாம், கிளம்பு. உத்தரவு தானே போடுகிறோம். இவ்வளவு பெரிய கலீஃபா மனைவிட்ட வந்து எப்படி கேட்குறாங்க தெரியுமா? என்ன அதப்பு பாருங்கள், என்ன வாக்கிய ஒழுக்கம் பாருங்கள். இறைவன் உனக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறான், நன்மையை பெறுறதுக்கு. உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பிரியம் இருக்கான்னு கேட்டு ஆமான்னு சொன்ன உடனே மனப்பூர்வமாக அவர்களை சம்மதிக்க வைத்து அதற்கு பிறகு அழைத்து கொண்டு போகிறார்கள். இவ்வளவு சிறப்பிற்குரிய கணவனும் மனைவியுமாய் அற்புதமாய் வாழ்ந்த ஜோடிதான் உம்முல் முஃமின் அமீருல் முஃமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மனைவி உம்மு குல்தூம் அவர்களும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வஃபாத்தாகிற வரை கூடவே இருந்தார்கள். அந்த நாட்டினுடைய பலதார மனங்களின் வழக்கப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பின்னால் சுமார் 3 கணவன்மார்கள் உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்தார்கள். வரலாற்றின் அதிசய நிகழ்வாய் முதலில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு இவர்கள் வாழ்ந்தபோது பிறந்த குழந்தை ஸைது, அந்த குழந்தையும் அவர்களின் தாய் உம்மு குல்தூரும் ஒரே நாளில் மரணித்தார்கள். தாயும் மகனும். மகன் ஸைது பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறந்த மகன் ஸைதும் அவர்களுடைய தாயான உம்மு குல்தூமும் ஒரே நாளில் ஸைது வாலிபராக இருக்கிற போது மரணித்தார்கள். இங்கே பாடங்களாய் படிப்பினைகளாய் நாம் கவனத்தில் கொள்ளுவதற்கு இந்த உம்மு குல்தூம் அம்மையாரிடமிருந்தே ஏராளமான செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. நல்ல குணங்கள், நல்ல சேவை மனப்பான்மை, கணவனுக்கு சேவை செய்யக்கூடிய, கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய, நற்காரியங்களில் ஒன்றுபடக்கூடிய அற்புதமான மனைவியாய் வாழ்ந்தவர்கள். சொல்லப்போனால் பெண் தேர்வு, ஒரு தாயை தேர்வு செய்வது எப்படி என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேத்தியை தேர்வு செய்வதிலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு காட்டி கொடுத்தார்கள். நற்காரியங்களில் கணவன் மனைவியும் ஒன்று சேர்ந்து செயல்படணும். அதனால தான் திருமணங்களில் நாம் அற்புதமாக வாழ்த்துவோம் அல்லவா, வஜமஅ பைனகுமா ஃபீ கைரின் வஆஃபியா என்ற ஒரு வார்த்தை. நல்ல காரியத்தில் இறைவன் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்துவானாக என்று வாழ்த்துவோம் அல்லவா. அந்த வாழ்த்துக்கு அப்படியே பொருந்திய ஜோடிதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். எல்லாம் வல்ல இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குலப்பெண்களான, குடும்பத்து பெண்களான உம்மு குல்தூமை போன்ற நல்ல பெண்மணிகளை அல்லாஹ் நம்முடைய இல்லங்களிலிருந்தும் உருவாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.